நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை பௌர்ணமி. ரெக்கை முளைத்த மாதிரி இருந்தது சிந்தாமணிக்கு. சந்தோஷம் என்றால் அம்புட்டு ஒரு சந்தோஷம். உள் நரம்புகளுக்குள் ஓடி பரவுகிற பரவசம், உள் மனச்சிலிர்ப்பு, ஒவ்வொரு அணுவிலும் மனத்துள்ளல். சிரமப்பட்டு மறைத்தாலும் மீறிக்கொண்டு முகத்தில் மனசின் மலர்ச்சி, அதன் ஒளி. சிந்தாமணிக்கு வயது 35க்கும் மேலே இருக்கும். 3 பிள்ளைகள். மூத்தவள் ராஜி, 7ஆம் கிளாஸ். சிந்தாமணிக்கு சிறகடிப்பு. இப்பத்தான் கல்யாணமானவளைப் போல குதூகல துடிப்பு. மனசுக்குள் குமரி பருவ கொந்தளிப்பு கும்மாளம். எல்லாம் புருஷனை நினைத்துதான். குமரேசனை நினைக்க நினைக்க ஒரே கொண்டாட்டம். அவனிடம் அத்தனை மாற்றம், தலைகீழான மாற்றம். 40 வயதில் நாய்க்குணம் என்பார்கள். நாய்க்குண வயதில்தான் அவனிடம் மனித குணம் வந்திருக்கிறது. சூரிய குணம், பகலில் இயங்குகிற அக்கறை குணம், லௌகீக குணம். இப்படியும் ஒரு மனுஷர் இருப்பாரா? 4 பேரை போல பாடுபடணும், 4 காசு சம்பாதிக்கணுங்கிற அக்கறை இல்லாமல் ஒரு ஆம்பளை இருப்பாங்களா? சும்மாவே இருக்கிற இருப்பும் ஒரு இருப்பா? சூரியனுக்கு அடியில் குருவி கூட சும்மா இருக்காதே. தெருக்காட்டில் ஆம்பளை சுத்துனா வீடு விளங்குமா? கொதிப்பான சோறாக அவள் நினைவு, தளதளத்து கொதிக்கிற நினைவு, ததும்பி பொங்கி புலம்பலாக வழிகிற நினைவு. 1.25 குறுக்கம் புஞ்சதான் இருக்குதே. இரவ தோட்டம், உப்பு தண்ணி கிணறு. இந்த குண்டிச்சட்டிக்குள்ளதான் குடும்பத்தோட குட்டோட்டம் நெட்டோட்டம் எல்லாம். இதில் விளையிறத வச்சு தான் 5 ஜீவன்கள் மூச்சு வாங்கணும். இந்த ஆளுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. பெரிய பண்ணையாருன்னு நினப்பு. கை விரல்ல அழுக்குப்படாமல் திரிகிற கித்தாப்பு. உழவுக்கு மாடு கூப்பிட, பாத்தி கட்ட, ஆள் பார்க்கன்னு எல்லா வேலைகளும் இவளோட தலையில தான். தாலி அறுத்த பொட்டச்சி மாதிரி தெரு தெருவா அலைந்து கால் ஒடியணும். புஞ்சைக்கு வேலைக்கு வர்றவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா வேலை பார்க்கறது கிடையாது. கிண்டி கிளறுவாங்க, புண்ணை சீண்டி பார்ப்பாங்க. அண்ணாச்சி புஞ்சைக்கு வரமாட்டாரா? அப்ராணி பாவனையில் கேள்வி கேட்பார்கள். ஏளனமும் பரிகாசமும் உட்கார்ந்திருக்கும். அவமானமாய் உணர்வாள் சிந்தாமணி. வெளிக்காட்டி கொள்ள முடியாது. வருவார், இன்னைக்கு வரல, ஊருக்கு போயிருக்கிறார். அண்ணாச்சி கவலையத்த ராசா, மகராசி. நீங்கள் எல்லா வேலைகளையும் செஞ்சிடுறீங்களே. அவர் சீமராசா கணக்க ஊர் சுத்துறாரு. பாராட்டா கேலியா தொனியை நிதானிக்க முடியாமல் துடிப்பாள். மனசுக்குள் கொத்தி பிடுங்கும் அவமானம். இந்த பக்கம் ஊசியால் குத்தி மறுபக்கம் உருவுவதைப் போல அவளுள் பரவுகிற வேதனை. அணு அணுவாய் அவஸ்தை. ஒன்றும் பதில் பேச முடியாது சிந்தாமணியால். என்னத்த பேச? என்ன யோக்கியதையில பேச? கூறுகட்ட ஆம்பளைய வச்சுக்கிட்டு எந்த வாயை திறந்து பேச? அவளுக்குள் குலை கொதிக்கும். ஊரில் அகப்பட்ட சாமிகளையெல்லாம் இழுத்து போட்டு வைத்து தீர்ப்பாள். ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத சாதிமா கண்ணுனா. எனக்கா இந்த கேவலம்? அட குருட்டு பய தெய்வமே. வாழ்வின் வெளிவட்டத்தில்தான் குமரேசன் இப்படி. உள்வட்டத்தில் கதையே வேறு. ரொம்ப குளிர்ச்சி, பௌர்ணமி நிலா குளிர்ச்சி. பிள்ளைகளுக்கு அருமை அருமையாய் பாடம் சொல்லி கொடுப்பான். நல்ல நல்ல கதைகள் போடுவான். குழந்தைகளோடு குழந்தையாய் நிலா வெளிச்சமாய் சிரித்து சிரித்து விளையாடுவான். மழலை மனசு. சாப்பிட உட்கார்ந்து விட்டான் என்றால் குமரி கொதித்து போயிருக்கிற சிந்தாமணியை குளிர வைத்து விடுவான். குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு, தாளிச்ச வாசம் ஆளை தூக்குது என்பான். சோறு வேக்காடு ரொம்ப பக்குவம் என்பான். குழம்பு எதுவானாலும் 4 வார்த்தை பாராட்டாமல் அதை தொடமாட்டான். வெறும் ரசமும் துவையலும் மட்டும் வைத்திருந்தால் கூட முகம் சுளிக்க மாட்டான். ரசத்துல மல்லிச்செடி வாசம் மனசை கொள்ளையடிக்குது என்று அதற்கும் பூக்களை தூவுவான். பாராட்டை பழிப்பவளைப் போல் சிந்தாமணி முகம் சுளிப்பாள். ஆமா, இந்த சொக்குப்பொடி பேச்சுக்கு ஒன்றும் குணைச்சல் இல்லை என்று ஏளனமாய் சொல்வாள். ஆனால் உள்ளுக்குள் பௌர்ணமி நிலா குளிர்ச்சி பாய்ந்து பரவும். பூ பூவாய் பூத்து மனசே பூவனமாய் சிலிர்க்கும். தை மாச நிலா மிதக்கும் ஆகாயமாய் அவள்.
இரவின் அந்தரங்கத்தில் அவன் தொடுகிற விதம் கூட ஒரு நேர்த்திதான். நேரமறிந்து மனசறிந்து தாகமும் மோகமுமாய் அவள் கனிந்து நெகிழ்கிற கணத்தில்தான் தொடுவான். நிலா வெளிச்சமாய். மறுக்க வழி இருக்காது. அவனது ஆக்கிரமிப்பின் இங்கிதத்தில் இதத்தில் சுகத்தில் அப்படியே லயித்து துவண்டு கிடப்பாள், தேனில் விழுந்த எறும்பாக. அப்படியான ஒரு மயக்கப் பொழுதில்தான் சிந்தாமணி அந்த தகவலை சொன்னாள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? தெற்கு தெரு மாடத்தி மக சடங்காயிட்டா. அந்த சின்ன பிள்ளையா? ஆமாம். அவ நம்ம ராஜி வயசு தானே? ஆமாம், ராஜியும் அந்த பிள்ளையும் ஒரே நாளில் பிறந்தாங்க. அந்த பிள்ளையா சடங்காயிருச்சு? அதுக்குள்ளையா? அவனது வியப்பில் ஒரு இறுக்கம் இருந்தது, உள்நடுக்கமும் தெரிந்தது. பதற்றத்தில் பேசக்கூட பயந்து மௌனத்தில் உறைந்து போய்விட்டான். வாழ்க்கையின் மூர்க்கச் சுமையில் அவன் மனசு மூச்சு திணறியது. இந்த ஒரு மாசமாய் தலைகீழாய் மாறிவிட்டான் குமரேசன். வேலை வேலை, எந்த நேரமும் வேலைதான். சூரியனுக்கு போட்டியாக அலைச்சல். சூரியோதயம் அஸ்தமனம் ரெண்டையும் புஞ்சையில் இருந்துதான் பார்ப்பான். அதுக்கு பிறகும் வேலைகள். இப்போதெல்லாம் தண்ணீர் பாய்ச்ச கூலியால் கிடையாது. அவனேதான் அசைப்பு பிரேயரை தூக்கி முதுகில் போட்டுக்கொண்டு பருத்திக்குள் ஓடி ஓடி மருந்தடிப்பான். சிந்தாமணியுடன் களை வெட்ட கூட கூச்சப்படாமல் புறப்பட்டு விடுவான். நிறை பிடித்து குனிந்தால் லேசில் நிமிரமாட்டான். இதையெல்லாம் தூசியாக நினைக்கிற மாதிரி இன்றைக்கு பெரிய சாதனையை சாதித்து காட்டி ஊரையே அசத்தி விட்டான். இவர்கள் கிணறு உப்பு தண்ணீர். புஞ்சையே உவர் பொங்கி கிடக்கும். தண்ணீர் பாய பாய வெள்ளாமை தேய்விரையாய் சுருங்கும். மழை பெய்தால்தான் வெள்ளாமை. உப்பு தண்ணீர் பாய்ந்து உவர் பொங்கிய மண்ணில் நல்ல தண்ணீர் பாய்ந்தால் பெரிய உரம் போட்ட மாதிரி திகுடு முகுடாக வெள்ளாமை விளையும். தூரத்தில் 300 அடிக்குள் ஒரு கிணறு. நல்ல தண்ணீர், தேங்காய்பால் மாதிரி தித்திப்பு. இவன் ஊர் ஊராய் அலைந்து விசாரித்து சிரமப்பட்டு 400 அடி ரப்பர் டியூப் சுருளை சுமந்து கொண்டு வந்து கிணற்றுக்காரரிடம் கெஞ்சி கூத்தாடி மணிக்கு 15 ரூபாய் என்று வாடகை பேசி அந்த நல்ல தண்ணீரை பருத்தி புஞ்சைக்கு இன்றைக்கு பாய்ச்சி விட்டான். இது பெரிய சாதனை, துணிச்சலான சாகசம், பெரிய விஷயம். சிந்தாமணிக்கு ரெக்கை முளைத்த மாதிரி இருக்கிறது. முகத்தில் ஒரு ஒளி ததும்பல், பெருமித பரவல். ஊர் அவனை பேசி பேசி மாய்கிறது. மூக்கில் விரலை வைத்து அசந்து போகிறது. புருஷனை நினைக்க நினைக்க இவளுள் பூரிப்பு, பரவச சிலிர்ப்பு. அவனுக்காகத்தான் பறந்து பறந்து சமையல் செய்கிறாள். புகையோடு மல்லு கட்டுகிறாள். அவனுக்கு வாழை கருவாடு என்றால் உயிர். குடியிருந்து தின்பான். அதிலும் வெங்காயம் மிளகாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கருவாட்டு துண்டை வதக்கி வைத்து விட்டால் போதும். சின்ன பிள்ளை மாதிரி ஐ என்று கும்மாளம் போடுவான். ரசித்து ரசித்து பாராட்டுவான். அவனிடம் குளிர்ச்சொல்லை கேட்கிற வேட்கையோடு ரொம்ப பக்குவமாய் கண்ணும் கருத்துமாய் சமையலை முடித்த கையோடு மஞ்சளை பூசி குளித்து முடித்தாள். ஈர கூந்தலை தளர போட்டிருந்தாள். என்னம்மோ இன்றைக்கு அவள் ரொம்ப கனிந்து நெகிழ்ந்திருந்தாள். புருஷனை எப்படி பாராட்ட, எப்படி சீராட்ட என்கிற மனத்தத்தளிப்பு, உள்ளுக்குள் ஓடி சிலிர்க்கிற பரவசம். இருட்டின பிறகுதான் வந்து சேர்ந்தான். வேக வேகமாய் வந்தான். பரபரப்பாக இருந்தான். எங்க புறப்பட்டாச்சு? டியூபை கொண்டு போய் சேர்க்கணும்ல. சாப்பிட்டுக்கிறீங்களா? அவசர அவசரமாய் கால் கையை கழுவிவிட்டு வட்டிலின் முன் நிமிர்ந்தான். பரபரவென்று அள்ளி விழுங்கினான். யோசனை பூராவும் எங்கோ. அவன் முகத்தையே பார்த்தாள். பரவச வார்த்தைகள், ஐ வாழக்கருவாடா, ரொம்ப மனமா இருக்கே என்கிற குழந்தைத்தனமான சந்தோஷ சொற்கள் எதுவும் வரவே இல்லை. சிந்தாமணிக்கு என்னவோ போலிருந்தது. குமரேசனையே அள்ளி விழுங்கியது அவளது பார்வை. என்ன வாழக்கருவாடு எப்படி இருக்கு? மெல்ல கிசுகிசுத்தாள். இப்படி கேட்பதே புதுசு. கேட்க வேண்டியதே நேராது. அவனே சொல்வான். கேட்க நேர்ந்ததில் அவளுள் ஒரு கூச்சம். வெட்கத்தை விட்டு கேட்டது போல் இருந்தது. இருக்கு
என்று ஏதோ ஞாபகத்தில் சொன்னது போல பற்றில்லாமல் சொன்னான். சட்டென்று டியூப் சுருளை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது பற்றி மளமளவென்று பேச ஆரம்பித்து விட்டான். சிந்தாமணிக்குள் பகீர் என்றது. இப்போதும் அடுப்பு புகைக்குள் அவஸ்தைப்படுகிற உணர்வு. கண்ணோரத்தில் நீர் கசிவு. என்னாச்சு இந்த ஆளுக்கு? எங்க போனார் அந்த ஆளு? தாளிச்ச வாட ஆளை தூக்குதுன்னு பௌர்ணமி நிலா சந்தோஷமாய் குழந்தை குதூகலமாய் சொல்ற அந்த ஆளு எங்க? சாப்பிட்டு கை கழுவி விட்டு புறப்பட்ட குமரேசனை குழந்தைகள் மறித்தனர். ஐயா, கதை சொல்லுங்கய்யா. கதையா? தலைக்கு மேல வேலை கிடக்கு, உங்க அம்மா கதை போடுவா. சொன்ன சொல் உதட்டில் இருக்கும்போதே ஆள் வெளியே போயாகிவிட்டது. பிள்ளைகளுக்கும் வியப்பான ஏமாற்றம். மலங்க மலங்க விழித்தார்கள். அம்மாவையே பார்த்தார்கள். அவர்களின் விளையாட்டு பிள்ளையாக இருந்த ஐயாவை காணாமல் அதுகளின் தவிப்பு. தன் பெண் ராஜியும் சீக்கிரத்திலேயே சடங்காகி விடுவாள் என்கிற உண்மை தந்த மாற்றத்தில் லௌகீகம் தெரிந்த அக்கறையுள்ள ஆளாகிவிட்ட குமரேசன் பௌர்ணமி குளிர்ச்சியை தொலைத்து விட்டானா? மனுஷ ஈரத்தையும் குளிர்ச்சிரிப்பையும் மறந்துவிட்ட எந்திர மனுஷனாகிவிட்டானா? சிந்தாமணிக்குள் பீரிட்டிக் கொண்டிருந்த மகிழ்ச்சியையும் பரவசத்தையும் ஊமைச் சோகமாக நிறமாற்றிக் கொண்டிருந்தது வாழ்க்கை.